இந்திய திரையுலகின் அடையாளமாக திகழ்ந்த ஏவிஎம் ஸ்டுடியோவின் மிக முக்கியமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணன் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. கடந்த 2 ஆண்டுகளாக அவர் நடக்க முடியாமல் உடல்நல குறைவால் இருந்த நிலையில் இன்று அவர் காலமானார். அவருக்கு திரைத்துறையினர் ஏராளமானோர் முன்னணி திரையுலக பிரமுகர்களில் இருந்து துணை நடிகர்கள் மற்றும் திரைத்துறை ஊழியர்கள், நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் முதல் லைட் பாய் வரை அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணாவின் ஓரிரவு, கலைஞர் கருணாநிதி வசனத்தில் சிவாஜியை அறிமுகப்படுத்திய பராசக்தி, கமலஹாசனை அறிமுகப்படுத்திய களத்தூர் கண்ணம்மா என ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய முரட்டுக்காலை என தமிழகத்தின் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி, அது தவிர ரஜினி, கமல் ஆகியோரின் முதல் திரைப்படங்களை அவர்களை பிரபலப்படுத்தியதற்கு ஒரு திருப்பு முனையாக திகழ்ந்த அந்த ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் அனைத்து தமிழ் திரையுலகில் ஒரு 50 ஆண்டு காலம், உலக வரலாற்றில் 50 ஆண்டு காலம் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இயங்கியது என்றால் அது ஏவிஎம் தான். அந்த ஏவிஎம் சிக்னேச்சர் டோன் திரையரங்குகளில் வரும் பொழுது அதற்கு கைத்தட்டல் ஒலித்த நினைவுகளும் உண்டு. ஏனென்றால் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் என்றால் குடும்பத்தோடு அனைத்து தரப்பினரும், சிறுவர்கள், பெரியோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் அந்த திரைப்படத்தை காண்பதற்கான அந்த சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படமாக, குடும்ப படமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அது பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளானும் அந்த நம்பிக்கை ஏவிஎம் புரொடக்ஷன்ஸில் தென்னிந்திய திரையுலகில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரையுலகில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் அடையாளமாக ஏவிஎம் ஸ்டுடியோ விளங்கியது. மேலும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள் ஒரு முழு திரைப்படத்தையும் எடுத்து முடிப்பதற்கான அனைத்து வசதிகளும் இருந்தது. மற்றொன்று, ஏவிஎம் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் 50 ஆண்டுகளில், அது சிவாஜி படத்திலிருந்து அயன் படம் வரை, தயாரிப்பு தேதியும் அந்த ஷூட்டிங் முடிவடையும் தேதியும் முன்னரே முடிவு செய்யப்படவும், அந்த தேதிகளில் தான் அந்த திரைப்படம் வெளியிடப்படும் என்ற அந்த சினிமா தயாரிப்புக்கான இந்த இலக்கணத்தை கடைபிடித்த ஒரு கடைசி நிறுவனம் என்று ஏவிஎம்ஐ கூறலாம். ஆவிச்சி மெய்யப்ப செட்டியார் என்ற ஏவி மெய்யப்பன் செட்டியாரால் தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் ஓரிரவு, பராசக்தி, களத்தூர் கண்ணம்மா முதல் தமிழ் திரையுலகின் மிக முக்கிய நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், ஜெமினி கணேசன், இப்போது நடிகர் விஜய் மற்றும் கார்த்தி, சிவகுமாரின் மகன் கார்த்தி, சிவகுமாரின் பெயரை பழனிசாமி என்ற பெயரை சிவகுமார் என்று மாற்றியதே ஏவிஎம்